சரி நம்ம இந்த டேமேஜை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் இறக்கி விட்றாங்க. அதிகாரிகள் எல்லாம் போய் விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. எல்லாத்துக்காரரும் அவர் தாங்க. நாங்கள் சொன்னாங்க 100 மீட்டர் முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது, எல்லோரும் பசி தண்ணியில் கஷ்டப்படுறாங்க, பார்த்து பாப்கார்ன் வாங்கி கொடுங்கன்ட்டு நாங்கள் சொன்னோம். அவர் தான் கேட்கல. அந்த டவுன் டிஎஸ்பி மீண்டும் மீண்டும் சொன்னார். அதனால் அப்போ கூட அவங்க கேட்கல. அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு தலைவர் லேட்டாக வரலாமாங்க? அதனால அவர் லேட்டாக வரலாமா? இவ்வளோ லேட்டாக வந்தால் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகலாம். லேட்டாக தானே வரனே, ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகலாம். தலைவர் கூட்டத்துக்கு லேட்டாக வரலாமா அப்படின்னு அதிகாரிங்க சொல்கிறாங்க. கரண்ட்டே கட் பண்ணலை அப்படின்னு மின்வாரி அதிகாரிங்க சொல்கிறாங்க. இதில் துபாயிலேருந்து கிளம்பி வந்து திரு உதயநிதி வேற ஏன் லேட்டாக வந்தாருன்னு அவர்கிட்ட கேளுங்கன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இவ்வளோலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இந்த பக்கம் திருப்பலான்னு பார்த்தா திரும்ப மாட்டேங்குது. அங்கே திமுக சொல்வது உண்மை இல்லை என்று பேசுகிறவனோட வீடியோக்களையெல்லாம் மக்கள் போய் வெறித்தனமாக பார்க்கிறார்கள், தேடுகிறார்கள் உண்மையை. யாராவது பேச மாட்டார்களா?